அருமையான பாஸ்டரிடத்தில் கொடுக்கிறேன். இந்த நாளிலும் தேவன் அவர் மூலமாய் நம்மோடு பேசட்டும். ஒரு நிமிடம் தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, கர்த்தாவே, சொல்லும் அடியே கேட்கிறோம். உடைய வார்த்தைகள் இப்படி செய்ய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் கர்த்தர்களை மாற்றி பிரயோஜனம் உள்ள தேவ பிள்ளைகளாய், ஊழியக்காரர்களாய் எங்களை வைத்தரணும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நாம் தேவனை மையப்படுத்துமா? Praise God. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். Hallelujah. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துல அசையாம அப்படியே சில மாதிரி உட்கார்ந்துட்டு போகிறது அது நல்லதே இல்லை. ஆமென். ஏற்கனவே நம்மளாம் சிலைகளை பார்த்துட்டு வந்தவங்க தான். அதை விட்டுட்டு தான் ஆராதிக்க வந்தோம். ஆமென். இங்கேயும் அப்படியே குனிஞ்சத்துல அப்படியே நிமிராம அப்படி இல்ல, நல்லா உற்சாகமா கை தட்டணும், பாடணும், துதிக்கணும், நல்லா அது பிரசன்ஸ உணரணும். இதெல்லாம் ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையானது. அல்லேலூயா. பாருங்க, சத்தம் பாருங்க, ஒரு அல்லேலூயா கூட வரமாட்டேன். நான் வேணா உங்களுக்கு இலவசமா இட்லி வாங்கி தரேன், தயவு செஞ்சு சத்தமா பேசுங்க. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட். இப்பதான் உத்தம பழையத்துடைய அல்லேலூயா வருது. நல்லா இன்னும் சத்தமா. ஆமென், ஆமென், ஆமென். சாட்சி சொல்ல எங்க ஐயா கூப்பிட்டாரு. நீங்களும் அப்படியே சொல்லுங்க. பாருங்க, உள்ளத்துல சொல்றீங்க, ஆனா வெளியே வர மாட்டேன்றீங்க. ஆமென். என்னைக்கு கூட்டத்தொட்டு வெளியே வரமோ அன்னைக்கு தான் மகிமை. நான் நேற்று தினத்துல சொன்னேன், எப்படி மக்கள் கேள்விப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் சபை வளரணும்னா விசுவாசிகள் பேசணும். ஆமென். விசுவாசிகள் பேசணும். அக்கம் பக்கத்துல வேலை செய்யற இடத்துல தெரிஞ்சவங்க கிட்ட பேசுனீங்கன்னா தான் உங்க சபை இன்னும் ஆயிரங்களை தாண்டி சபை வளரும். ஆமென். நீங்க அமைதியா இருக்கிற வரைக்கும் நீங்க எண்ணெய பூசிட்டு மண்ணில் உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் மட்டும், மற்ற மண்ணெல்லாம் விலகி போயிடும். அதே மாதிரிதான் விசுவாசிகள் பேச ஆரம்பித்து உற்சாகமா சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் சபை வளரும். இது பேசிக் பிரின்சிபல். ஓகே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஒரு சந்தோஷம், ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு சபை ஆராதனையா இருக்கிறபடினால ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட ஆண்டவர் என் உள்ளத்துல வைத்தார். சோ ஆல்வேஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் டெலிவரன்ஸ் டாபிக்ஸ். சோ டெலிவரன்ஸ் பற்றி தான் அதிகமாய் நான் பேசுவேன். ஏன்னா நான் சில நேரத்துல தேவன் கொடுக்கிற சில உன்னதமான காரியங்களையும் பேசுவதற்கு கர்த்தருக்குள்ளே பணிக்கப்பட்டிருக்கிறபடினால் நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நீங்க கவனிங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 6, 7, 8 ஆகிய வசனங்களை, 9 ஆகிய வசனங்களை 10ஐயும் சேர்த்து கூட நீங்கள் வாசித்து 11ஐயும் சேர்த்து வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் ஒரு தலைவராக பார்க்கிறது. இந்த உலகம் ஒரு மதத்தினுடைய தலைவராக பார்க்கிறது, ஒரு மார்க்கத்தினுடைய தலைவராய் பார்க்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய முழு தெய்வீகத்தையும் உள்ளடக்கிய ஒரு அருமையான தேவனுடைய வசனம் இந்த வசனம். அவர் பாருங்க, தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் இருந்தும். அமெரிக்கன் டிரான்ஸ்லேஷன்ல, பைபிள்ல, நியூ அமெரிக்கன் டிரான்ஸ்லேஷன் பைபிள்ல என்ன எழுதுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு சமமாய் இருப்பதை உரிமை கொண்டாடாமல். ஆமென். சோ உரிமை அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. சோ இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு நம்முடைய உரிமை. உரிமை என்று சொல்லும் பொழுது அவர் ரைட்ஸ். ஆமென். இன்னைக்கு நம்ம இந்தியால வாழ்றோம், இந்தியால சிட்டிசன்ஷிப்ல நம்ம இருக்கிறோம். நமக்குன்னு ஒரு ஃப்ரீடம், ரைட்ஸ் அப்படின்றது நமக்குன்னு வைக்கப்பட்டிருக்குது. இது சட்டம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரைட்ஸ். அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு சில ரைட்ஸ் இருக்குது. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார், விசுவாசிக்கிறதுனால அடையாளங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்முடைய ரைட்ஸ் இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கும்போது தன்னுடைய ரைட்ஸை கூட விட்டு கொடுக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தனக்கு தேவனுக்கு சமமா இருக்கக்கூடிய அந்த ரைட்ஸ் இருந்தும் அந்த உரிமையை அவர் ஒரு பொருட்டாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் எப்படி மாறினார்னா, தம்மை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் மனுஷ சாயலாக மாறினார். See how such a wonderful humble God. Amen. இவ்வளவு ஒரு தாழ்மையான ஒரு தேவனை இன்னைக்கு நம்ம உலகத்துல பார்க்க முடியாது. ஆமென். இன்னைக்கு எதுவுமே இல்லாம தங்களை கடவுள் என்று சொல்லுகிறவர்கள் உலகத்தில் எழும்பி விட்டார்கள். ஆமென். ஆனால் எல்லா தகுதியும் இருந்து எனக்கு அந்த தகுதி தேவையில்லை, நான் மனுஷ சாயலாய் போய் மக்களுடைய ரட்சிப்புக்கு என் ஜீவனை கொடுத்து என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் அது எவ்வளவு வெளியேற பெற்றது. சோ இன்றைக்கு நம்முடைய செய்தியை நம்ம கவனிக்கணும். எது நமக்கு உரிமை, எது நமக்கு உரிமை இல்லை. நமக்கு உரிமை இருக்கிற இடத்திலேயே நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும் என்று சொன்னால், உரிமை இல்லாத இடத்தில் நீங்களும் நானும் எவ்வளவு அமைதியாக கடந்து போக வேண்டும் என்பதை இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. இன்றைக்கு கிறிஸ்துவத்திலே ஒரு பெருமை வந்து விட்டது. நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் கிருபையை பெற்றுட்டேன், நான் வரங்களை பெற்றுக்கொண்டேன், நான் பல வருடம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறேன் என்றெல்லாம் நம்முடைய உரிமை, அது நம்முடைய உரிமை. ஆனா அந்த உரிமையை நம்ம என்னமா நினைக்கிறோம்? பெருமையா நினைக்கிறோம். ஆனா எல்லாவற்றையும் அவர் தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததுனால அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி, அந்த கிறிஸ்துவனுடைய அந்த தாழ்மை என்ற பண்பு இன்றைக்கு நமக்குள்ளே வருவதில்லை. வளர்ந்த விசுவாசி வளராத ஒரு விசுவாசியை பார்த்து நினைக்குது, இது இப்பதான் வந்தது. ஆமென். இது ஒரு சாதாரணமான விசுவாசி. அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனை பார்க்கும் போது நம்மளா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்மளா ஆண்டவரை தேடுறோம், நம்மளா நல்லா இருக்கிறோம், இவங்க பாரு எப்படி இருக்கிறாங்க, இவங்க இவ்வளவு ஒரு பாவத்தில் இருக்கிறாங்களே, இவங்க இவ்வளவு ஒரு சாபத்தில் இருக்கிறாங்களே அப்படின்னு பிறரை பார்த்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்முடைய உரிமைகளை நாம பெற்றுக்கொண்டாலும் பிறரை நாம் பரியாசம் பண்ணுகிற இடத்துலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. பெரும்பாலான ஆண்டவருடைய பிள்ளைங்க தேவனுடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாததுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? இந்த சின்ன சின்ன விஷயத்துல விட்டு கொடுக்கிறது. ஆமென் சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. சின்ன சின்ன விஷயத்துல இந்த விட்டு கொடுக்கிற விஷயம் இருக்கு பாருங்க, இது ரொம்ப முக்கியம். ஆமென். சிலர்லாம் உரிமைக்காக போராடுவாங்க. சில மனைவி பாத்தீங்கன்னா உரிமைக்காக போராடும். ஏங்க எனக்கு ரைட்ஸ் இருக்குது, நான் கேட்பேன், நான் பேசுவேன். கணவர் சொல்றாரு எனக்கு ரைட்ஸ் இருக்குது, நான் பேசுவேன், நான் கேட்பேன். சில்ட்ரன் சொல்லுது அது எனக்கு ரைட்ஸ் இருக்குது, நானும் பேசுவேன், நானும் கேட்பேன். இன்னைக்கு குடும்பமே போராட்டத்துல போய்கிட்டு இருக்குது. என்டையர் உலகமே போராட்டத்துல போயிட்டு இருக்குது.
எல்லாருமே அவங்க ரைட்ஸ கிளைம் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே தகுதி இருக்குது. ஆனா எல்லா தகுதி இருந்து ஒருத்தர் அமைதியா இருந்தாரு பாருங்க, அவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு தகுதி, நமக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் நம்ம அமைதியா இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அதனாலதான் அவர் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணப்பட்டு வானம் பூமி எல்லா இடத்திலேயும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு, நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு அவரை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் கர்த்தர் வைக்கின்றார். நம்ம கேட்கல, ஆண்டவர் கேட்கல உயர்ந்த இடத்துல வைங்க, கேட்கல. ஆனா அவர் தம்மை தாழ்த்துறாரு, ஆண்டவர் அவரை உயர்த்துறார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அவர் தன்னை தாழ்த்துறாரு, ஆனா அவரை ஆண்டவர் என்ன பண்றாரு, உயர்த்தி கொண்டே இருக்கிறார். இந்த பிரின்சிபல் புரிஞ்சுட்டா போதும், கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமென். என்னுடைய ட்ரெஸ்ஸை பார்த்து ஆளை பார்த்து தான் உலகத்துல ஊழியங்கள்ல எல்லா இடத்துலயும் மதிப்பீடு செய்வார்கள். ஆமென். சில நேரத்துல சில தேசங்கள், சில பட்டணங்கள், சில சபைகளுக்கு போகும்போது அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு ஊழியக்காரனா இருக்க மாட்டேன். ஆமென். ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல போய் பிரசங்கத்துக்கு போயிருந்தேன். அங்க பிரசங்கத்துக்கு போயிருந்த பொழுது என்னுடைய போட்டோல கோட் சூட்ல போட்டிருக்க மாதிரி இருக்கு. அது பழைய போட்டோ. இப்ப புதுசா எந்த போட்டோவும் நான் எடுக்கல, பல வருஷம் ஆயிடுச்சு. எங்க சபை பிள்ளைங்க கேக்குது, அப்பா நோட்டீஸ்ல எல்லாம் போடணும், நல்ல போட்டோ ஒண்ணு எடுங்க, ஸ்டுடியோல போய் இல்ல நல்ல கேமரா வச்சு ஒரு போட்டோ எடுங்க. இன்ன வரைக்கும் எடுக்க கிடையாது, ஒன்னும் உருப்படியா வர கிடையாது. அப்படியே எங்க பசங்க கிட்ட எடுக்க சொன்னாலும் வயிறு தனியா தலை தனியா எடுத்து வச்சிருப்பானுங்க. ஆமென். இது எப்ப எடுத்தது? அது சின்ன வயசுல எடுத்தது. சின்ன வயசு போட்டா தான் இன்ன வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தருக்கு சித்தம்னா வர்ற நாட்கள்ல மாத்தலாம். நீங்க கோட் சூட்ல போட்டிருக்கிறத பார்த்து பாஸ்டர் அமல்ராஜ் வராரு, பயங்கரமா பேசுவாரு, வல்லமையான ஊழியக்காரு. அப்படி அது எப்படின்னா, நீங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருப்பீங்க. நிக்கிற ஊழியக்கார் பார்த்தா ஒரு சாதாரணமா ஒரு சட்டையை போட்டுட்டு, சாதாரணமா ஒரு பேண்ட போட்டுட்டு, சிம்பிளா அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியாது, என்ன சாப்பிடுறாருன்னு தெரியாது, எப்படி வாழ்றாரு, ரொம்ப ஒரு ஹம்பிளா. இப்படி ஒரு ஹம்பிளா இருக்கிற ஊழியர்களை நீங்க என்ன நினைக்க மாட்டீங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல மதிக்க மாட்டீங்க. ஆமென். எனக்கு தெரியும், நான் பல வருஷம் கன்வென்ஷன் பிரசங்கியாரா நான் இருக்கிறேன். ஆமென். அப்போ கேட்பாங்க, எப்படி, என்ன, அவர் யாரு, எவரு, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு. லூசிபராவே இருந்தாலும் கோட் சூட் டை போட்டுட்டு வந்தானா அவங்ககிட்ட முட்டி போட்டு ஜெபம் பண்ணிரு விசுவாசி. ஆமென். ஆனா ஆண்டவரே வந்தாலும் சிம்பிளா வந்தாக்க என்ன பண்ணும், அப்புறம் ஆண்டவர்கிட்டே கேட்கும், யூடியூப் பிரசங்கியாரா நீங்க? ஆமென். அந்த காலத்துல நோட்டீஸ்ல போடுவாங்க, தீர்க்க தரிசன வரம் பெற்றவர், சுகமளிக்கும் வரம் பெற்றவர். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரெண்ட் மாறிச்சு, டிவி பேரை போட்டு இந்த டிவி ஸ்பீக்கர், என்னதுங்க டிவி, இந்த டிவியில பேசக்கூடிய செய்தியாளர். ஆமென். அப்படின்னு விளம்பரத்திலேயே அது வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய விளம்பரங்கள் அதிகமாயிருச்சு. சார், இருக்கிற இடத்திலே இல்லாதத போல இருக்கிறவன் தான் இயேசுவினுடைய பிள்ளை. ஆமென். இல்லாத இடத்திலேயே இருக்கிறத போல இருக்கிறவன் டெவில், நம்பர் 1 டெவில். ஆமென். வாசிக்கலாமா வசனத்தை? வேதத்தை திருப்புங்க, உங்களோடு கொஞ்சம் பேசுறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசியா தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு விரைந்து வாங்க. இங்க 12ஆம் அதிகாரத்திலே உங்களோட சில காரியங்களை நான் சொல்லி கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். இயேசுடைய தாழ்மையை பாருங்க, பிசாசனுடைய பெருமையை பாருங்க. இது ரெண்டுக்கு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை எங்கேயோ போயிரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மன்னிக்கவும், 14ஆம் அதிகாரம் விரைந்து வருவோம். ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 12ஆம் வார்த்தையை நீங்கள் கவனிங்க, வாசிங்க பார்க்கலாம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, நீ வானத்திலிருந்து விழவெட்டப்பட்டாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன். கவனிங்க, நான் வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். ஆராதனை பர்வதத்திலே கூட்டத்திலே நான் வீற்றிருப்பேன். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும்
நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். போயிட்டியா? வாழ்க்கை முடிஞ்சுச்சா? ஆமென். இருக்கிற இடத்துலயும் இல்லாதத போல அமைதியா இருந்த இயேசுவினுடைய உயர்வு எங்க? இல்லாத இடத்துலயும் இருக்கிற மாதிரி குதித்த சாத்தானுடைய சுவாபம் எங்க? ரெண்டு பேருடைய இடத்தையும் நீங்க நல்லா கவனிங்க. I would like to compare with the Philippian and book of Isaiah. Amen. பிலிப்பியர் சாப்டரையும் 2ஆம் அதிகாரத்தையும் ஏசியா தீர்க்க தரிசனத்தினுடைய 14ஆம் அதிகாரத்தை கம்பேர் பண்ற. இயேசுவை கம்பேர் பண்ணும்போது சேட்டன் ஒண்ணுமே இல்லை, இஸ் நத்திங். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன், இஸ் நத்திங். நான் நேற்றைய பிரசங்கத்துல சொன்ன மாதிரி தான். அவனை பெரிய ஆள் ஆக்கி விட்டு அவனை ரொம்ப பிரபலியம் ஆக்கினது யார் தெரியுமா? நம்ம விசுவாசிகள் தான். ஆமென். ஆனா உண்மையிலேயே சொல்ல போனா அவன் தாழ்மைக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவனுக்கு வானங்களுக்கு மேல இடம் இல்லை, அவனுக்கு நட்சத்திரங்களுக்கு மேல இடம் இல்லை, அவனுடைய சிங்காசனம் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேல உயர்த்துறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் ஆராதனையில வந்து அமர்றதுக்கு அவனுக்கு அதிகாரமே இல்லை. ஆனா என்ன சொல்றான் சார்? நான் சொல்ற கான்செப்ட சரியா புரிஞ்சுக்கங்க. கிறிஸ்தவம் இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்குது? ஆவிக்குரிய மனுஷருடைய வாழ்க்கை இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்குது? ஒரு சின்ன கொஞ்சம் படிச்சுட்டோமா அந்த பெருமை வந்துருது, ஒரு நல்ல பதவிக்கு வந்துட்டோமா அந்த பெருமை வந்துருது. ஒண்ணு இல்லைங்க, நல்ல விசுவாசியா வருது சபைக்கு, ஊழியத்துல ஒரு சின்ன பொறுப்பு கொடுத்து இந்த ஊழியத்தை செய்யன்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் அந்த அம்மா எங்க போயிருது தெரியுமா? பிரைம் மினிஸ்டர் சீட்டு கிடைச்ச மாதிரி அந்த அம்மாவுக்கு. ஆமென். அந்த ஒரு வருஷம் போட்டு புழிஞ்சு எடுத்துற எல்லாத்தையுமே. என்னன்னா தனக்கு தான் எந்த இடத்துல இருந்து வளர்றோம், நம்ம எந்த இடத்துல வாழ்ந்தோம், நம்ம எப்படி இருக்கிறோம், எத்தனை தேசங்கள் நீங்க போங்க, எத்தனை நாட்டுக்கு போங்க. ஆமென். எல்லா நாட்டிலையும் எனக்கு ரொம்ப பிடித்த உணவு மக்காச்சோளம், மரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் தான் பிடித்த உணவு. அந்த காலத்துல கடலை, இதெல்லாம் தான் பிடித்த உணவு. ஏப்பா இது உனக்கு பிடிச்சிருக்குன்னா, அந்த காலத்துல எங்களுக்கு காசு கிடையாது, அந்த காலத்துல எங்க வீட்டுல எல்லாம் வறுமை ஏழ்மை. நாங்க ஊழியத்துக்கு வந்த காலத்துல பெருசா காணிக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அமல்ராஜ் நல்ல பிரசங்கம் பண்ணடா தம்பி, ஆமென், நல்ல ஊழியம் பண்ணடா தம்பி, அருமையா ஊழியம் பண்ண, நல்ல ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம தேனி மாவட்ட மக்கள் தான், வேற யாரும் இல்ல. ஆமென். வெளியில இருக்கிற மக்கள் தமிழ்நாடு முழுக்க, வட இந்தியா முழுக்க, அல்லது நீங்க எங்க போனாலும் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, எந்த பிரதேசம் பெருசா காணிக்க இருக்கா, பஸ்ஸுக்கே காசு திரும்ப கிடைக்கா. அப்பெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தது இந்த மக்காச்சோளம், இந்த சின்ன சின்ன மரவள்ளி கிழங்கு அங்க பஸ் ஸ்டாண்ட்ல விற்பாங்க பாருங்க, இதை வாங்கி சாப்பிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த காலங்களை நான் இன்னைக்கு நினைச்சு பாக்குறேன். ஆமென். இன்னைக்கு நினைச்சு பாக்குறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் அந்த இடத்தை கடக்கும் போது, ஆமென், ஒவ்வொரு முறையும் அந்த பட்டணங்களை கடக்கும் போது, ஐயோ நம்ம இந்த இடத்துல இப்படி வாழ்ந்தோமே, இந்த இடத்துல இப்படி இருந்தோமே நம்ம நினைச்சு பாக்குறோம். நம்ம இல்லாத இடத்துல இருந்து வந்திருக்கிறோம். நம்ம தலகால் புரியுறது இல்லை. இன்னைக்கு சில விசுவாசிகள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பணம், செல்வம், நல்ல ட்ரெஸ், நல்ல வாழ்க்கை, ஒண்ணு இல்லை, நல்ல ட்ரெஸ் நம்ம போட்டு நல்ல ஒரு வசதிக்கு வந்த உடனே மற்ற ஏழைகளை நம்ம எப்படி பார்க்கிறோம்? ரொம்ப அற்பமா பார்க்கிறோம். சிலர் ரொம்ப சாதாரணமா பார்க்கிறோம். சாரி, திஸ் இஸ் தி டெவிலிஷ் கேரக்டர். 100% நான் telling you, கிறிஸ்துடைய நேச்சரே கிடையாது. இது கிறிஸ்துடைய நேச்சர் கிடையாது. பாருங்க, வானங்களுக்கு மேலாக ஏறுவேன். உன்னை யார் வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சாங்க? அங்க பக்கத்துல கை கொடுத்துட்டு, உன்னை யார் வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சாங்க? ஆமென். அல்லேலூயா. சேட்டனை அழைச்சாரு ஆண்டவரு? மருமகனே, மணமகனே, வா வா, வலது காலை எடுத்து வச்சு வாவான்னு கூப்பிட்டாரா? உன்னை ஆகாது, சரிப்பட்டு வராது, ஒத்து வர மாட்டேன், நீ சரியில்லைன்னு சொல்லி உன்னை ஒரு உதவச்சு கீழே தள்ளி இருக்கிற, தரையில் விழவெட்டப்பட்டாயே, செட்டாகலன்னு உன்னை தள்ளிய விட்டாச்சு. ஏன் தள்ளி விட்டார் தெரியுமா? ஏன் அந்த அதாள பாதாளத்தில் அவன் தள்ளுண்டு போனான் தெரியுமா சகோதரர்களே? இயேசு கிறிஸ்துவ வானத்திலும் பூமியிலும் என்ன பண்றாரு? மேலான நாமத்தை கொடுத்து எல்லா முழங்கால்களும் முடங்கும்படி இவரை உயர்த்துறார். ஆமென். இவனை உதைச்சு கீழே என்ன பண்றாரு? தள்ளுறார். இதுதான் காட்ஸுடைய நேச்சர். இதை புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுட்டா விசுவாசிகள் லிப்ட் தான், மேல போய்கிட்டே இருப்பீங்க. இது புரியலனா சிஸ்டர், கண்டிப்பா சொல்றேன் பிரதர், உங்க வாழ்க்கையில
நீங்க எவ்வளவு 40 நாள் உபவாசம் போடுங்க, 50 நாள் உபவாசம் போடுங்க, நீங்க என்ன வேணாலும் தலைகளை உருண்டு பரலுங்க, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? தாழ்மை உள்ளவனுக்கு கிருபையை கொடுக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, கல்யாண பந்தியில போனா கூட எங்க உட்காரு, கடைசியில உட்காரு அப்படின்றார். ஆனா நம்ம முதல் பந்தியை தான் தேடுவோம். ஏன்னா முதல் பந்தியில ஆமென் உட்கார்ந்து சீக்கிரமா போய் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு ஆமென் சீக்கிரமா அந்த பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்திட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போய் சீக்கிரமா அடுத்த வேலையா பார்க்கணும். இது நம்மளுடைய விருப்பம். ஆண்டவர் சொல்றார், பொறுமையாரு, எல்லா இடத்துலயுமே பின்னால இரு, தாழ்மையாயிரு, விட்டு கொடு. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்துல கூட விட்டு கொடுக்க மாட்டோம். பிடிவாதம், கோபத்தை விடல, இன்னும் நம்முடைய பெருமையை விடல, இன்னும் நம்முடைய சுவாபங்களை இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விடல. எதை விட்டு கொடுத்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். சார் எதை விட்டு கொடுத்தோம்? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால, ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னால நம்மகிட்ட என்னெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் இப்பவும் இருக்குது. அப்பப்ப விசுவாசி சொல்லுது, நான் யார் தெரியுமில்ல, நான் எப்படி இருந்த ஆள் தெரியுமில்ல, சும்மா நம்மளை சீண்டாத, அப்புறம் நடக்கிறதே வேற. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் யாரு? அவனுக்கே தெரியாம அவன் ஒருத்தன் பண்றான் அப்படின்னா அவன் யாரு? உங்களை தான் கேட்கிறேன் சிஸ்டர், உங்களை தான் கேட்கிறேன். நான் கோபம் வந்துச்சு, நான் என்ன பேசுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுதுன்னா அந்த அம்மாயா? ஏன்னா நீங்க பேசுறது உங்களுக்கு தெரியணும். அது சுய நினைவு, செல்ஃப் கான்சியஸ் இருக்கிறவங்க நீங்க பேசுறத தெரிஞ்சு பேசுவீங்க. நான் பேசுறது என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு ஒருத்தன் சொல்றானா, you became like an animal. அவன் மிருகம் ஆயிட்டான். அந்த மனுஷன் கிறிஸ்துவை விட்டு விலகிட்டான். அந்த மனிதன் தேவ ஆவியினுடைய பண்புகளை விட்டு விலகிட்டான். அந்த மனிதன் தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தையே விட்டு விலகிட்டான். எனக்கு கெட்ட கோபம் வரும். என்னது? அதுலயே நல்ல கோபம் வராதான். என்ன கோபம் வருமா? கெட்ட கோபம். கெட்ட கோபம் யாருக்கு வரும்? யோசிச்சு பாருங்க. பழிவாங்க துடிக்கிறோம். ரிவெஞ்ச் எப்படினாலும் என்னைக்குனாலும் அதை சொல்லி காட்டிடும். ஆமென். ஒரு தப்பு நடந்துருச்சு, மன்னிப்பே கேட்டுட்டு போயிருப்பாங்க. ஆமென். கணவன் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு, இல்ல மனைவி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்குவாங்க, மன்னிப்பே கேட்டிருப்பாங்க. சரி பரவாயில்ல, மன்னிச்சுக்க பிள்ளை அப்படின்னு சொல்லி. ஆமென். அது கேட்டு மன்னிப்பு கேட்டு 10 நாள் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு நாள் நீ இப்படி சொன்ன, எனக்கு தெரியும் உன்னை பத்தி, நீ யாரு, நீ எப்படிப்பட்ட ஆளு, நீ எப்படி பேசுவ, இத மறக்கவே மாட்டாங்க. என்னைக்கு சிஸ்டர் பிரதர் இத விட்டு கொடுக்கிற சுவாபம் வருதோ அன்னைக்குதான் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம், அன்னைக்கு தான் வாழ்க்கையில ஒரு மேன்மை நமக்கு வரும். ஆமென். லூசிபரை யாரும் மேல பரலோகத்துக்கு அழைக்கல. வாப்பா வந்து ஒரு பிரசங்கம் பண்ணு, ஒரு ஆராதனை நடத்து. உனக்கு என்னையா ஆராதனை பர்வதத்துல வீற்றிருக்கிறதுக்கு உனக்கு என்னையா ரைட்ஸ் இருக்குது? எவ்வளவு ஒரு பெருமை இருந்து நான் பேசிருப்பான். தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேல அவனுடைய சிங்காசனத்தை கொண்டு போய் வைப்பானா. என்னைக்குமே பிறருக்கு மேல நான் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, என்னைக்குமே உன்னை விட நான் பெஸ்ட். அல்லேலூயா. உன்னை விட நான் பெஸ்ட். அந்த பெருமையே நமக்குள்ள வரக்கூடாது. உன்னை விட நான் சிறந்தவன், உன்னை விட அறிவில சிறந்தவன், உன்னை விட நான் பொருளாதாரத்துல சிறந்தவன், உன்னை விட கல்வியில சிறந்தவன். உன் வாழ்க்கை சரியில்லை, ஏதோ ஒரு சூழ்நிலை, அந்த அம்மா வாழ்க்கையில ஏதோ ஒரு தப்பு நடந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கும், பாவம். ஒருவேளை அந்த ஐயா பிசினஸ்ல ஏதோ ஒரு தவறு நடந்து அவர் வாழ்க்கையில ஏதாவது ஒரு இழப்புகள் வந்திருக்கும். ஆனா சிலர் அதை ரொம்ப கேவலப்படுத்தி சில குடும்பங்கள் விழுந்து போறதுக்கு காரணமாவே அமைஞ்சிருவாங்க. ஆமென். பழி வாங்க துடிக்கிறது. உனக்கு இதுவா, எனக்கு இது பார், நானும் செஞ்சு காமிக்கிறேன் பார், நீ செய்யறியா, நானும் செய்யறேன். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. ஏன் சந்தோஷம் அல்லேலூயா வரவே மாட்டேங்குது? நல்ல ஆசீர்வதிக்கிறார், நேசிக்கிறார், தடவி விடுறார், நீவி விடுறாருனாக்கா, மசாஜ் பண்றாருன்னா எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். ஐயோ ஏசு பரவாயில்ல, ரொம்ப நல்ல ஆண்டவர். ஆமென். அவரு அடித்த போது கூட தன்னை தாழ்த்துறார். பிதாவே இவர்களை மன்னியும்.
தாங்கள் செய்வது இன்னதென்று. அல்லேலூயா. இங்க அடிக்க கைதான் ஓங்குனாங்க. ஆமென். அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க? அல்லேலூயா. ஆமா, இவங்களுக்கு முன்னால அவங்க தீவிரமா இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டிங் போயிருந்தேன். நைட்டு 10 மணி இருக்கும். ஒரு எமர்ஜென்சி, ஒரு விஷயமா போகணும், பேசணும்னு போயிருந்தேன். போனா கதவை சாத்தினுச்சு. காலிங் பெல் அடிச்சு ரொம்ப நேரம் திறக்கல. சரி, பாவம் ஏதோ தூங்கிட்டாங்க போல, கிளம்பலான்னு சொல்லி வந்தேன். பிரதர் ஓடி வந்து கதவை திறந்தார். கதவை திறந்த உடனே பார்த்தேன், அவருடைய முகமெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, பரவாயில்ல, நான் போய் உட்கார்ந்தேன். ஐயா, இந்த மாதிரி காரியம்னு பேசிட்டே இருந்தேன். உடனே கொஞ்ச நேரத்துல சிஸ்டர் வந்தாங்க. ஆமென். அவங்கள பார்த்தா அவங்களும் ஒரு மாதிரியா இருந்தாங்க. சரி, 10 மணிக்கு எல்லாம் ஒரு மாதிரியா தான் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜபத்தை பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்த்தா, இந்த பிரதருடைய கன்னத்துல 5 விரல் அப்படியே பதிஞ்சிருக்குது. வெளிச்சத்துக்கு தெரியுது. ஆமென். அந்த அம்மா கன்னத்திலையும் 5 விரல் அப்படியே பதிஞ்சிருக்கு. 2ம் பான்ஸ் பவுடர் போட்டு தேய்ச்சிட்டு வந்திருக்கு. நல்ல கம்பெனி, பான்ஸ் கம்பெனி. உண்மையிலேயே நல்லா பிழைக்கிறாங்க இந்த பவுடர் கம்பெனி. ஆமென். எதுக்கெல்லாம் பயன்படுதோ இல்லையோ, ஆனா இந்த அடி வாங்கினதை மறைக்கிறதுக்கு மட்டும் பயன்படுது. செம்ம அடி அடிச்சிருக்காங்க. சரிக்கு சமமா பாக்ஸிங் நடந்திருக்குது. அந்த நேரம் பார்த்து நான் போயிட்டேன். இன்னொரு வீட்டுக்குள்ள போனேன். 11 மணி காலையில ஹஸ்பண்ட் ஹெல்மெட் போட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தார். ஆமென். என்ன சொன்னேன், வண்டியில போகும்போது ஹெல்மெட் போடுவீங்க, இப்படி உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கேட்டேன். அவரு சொன்னார், டேய் அமைதியா பேசு. ஆமென். அவர் என்னோட வயசுல பெரியவர். அப்போ நான் வாலிப பையன். டேய் அமைதியா பேசு. என்னன்னு அப்படின்னு. இல்ல இவ்வளவு பிரச்சனை, ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அமைதியா பேசு. அதுக்குள்ள உள்ள இருந்த மனைவியுடைய சத்தம் கேக்குது. என்னன்னு, எவன்டா அது புதுசா சத்தம் கேக்குது அப்படின்னு. ஆமென். அல்லேலூயா. முட்டா ஜவரின் ஓடியா வந்துட்டேன். எங்க பாஸ்டர் கிட்ட வந்து சொன்ன, ஐயா நான் அந்த வீட்டுக்கெல்லாம் ஜெபிக்க போக மாட்டேன் அப்படின்னு. ஆமென். ஏன்னு கேட்டார், பகல்லையே ஹெல்மெட் போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. சார், உங்ககிட்ட தான் சொல்றேன், ஒரு சின்ன விட்டு கொடுக்கிற சுவாபம் இல்ல. ஆமென். இல்லாத இடத்துலயும், ஆமென் சொல்லுங்க, இல்லாத இடத்துலயும் ஏறி போறது ஆசீர்வாதமா? ஏறி போக தகுதி இருந்தும் இறங்கி கீழே தாழ்மையா இருக்கிறது ஆசீர்வாதமா? எது ஆசீர்வாதம் சார்? இத மட்டும் நீங்க வாழ்க்கையில படிச்சுக்கீங்க. நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஏறி வந்த ஏணிப்படி எட்டி வதிச்சிடாதீங்க. ஆமென். நீங்க எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் போங்க. நீங்க உத்தம பாளையத்தை விட்டு நீங்க உலகத்தையும் ஆட்சி செய்யற, நீங்க ஒரு நாட்டுக்கு பிரசிடென்டாவே மாறுங்க, பிரச்சனையே கிடையாது. எங்க போனாலும் நம்ம எங்க இருந்து வந்தோம், நம்முடைய பேக்ரவுண்ட் என்ன, நீங்க கவனிங்க. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, அங்க ஒரு சம்பவத்தை உங்களுக்கு அடையாளப்படுத்த விரும்புறேன். ஒரு அருமையான சம்பவம் இருக்குது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இந்த காலை வேளையில இந்த பிரசங்கத்தை கேட்கறது கொஞ்சம் கசப்பா இருக்கும். பரவாயில்ல, முழுங்கிக்குங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்குங்க, சரியா போயிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கவனிங்க, இந்த நாபோத்துக்கு இஸ்ரேலின் சமாராயில ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சா. ஆமென். இந்த திராட்சை தோட்டம் ரொம்ப நல்ல தோட்டம். இத பார்த்துட்டு ஆகாப் ராஜாக்கு ஒரு ஆசை, நல்லா இருக்குதே, இந்த தோட்டம் சூப்பரா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோட்டத்தை எப்படியாவது எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி போய் பேசுறான். அவன் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். ஆமென். அதுக்கு 3ஆம் வசனத்தை கவனிச்சீங்கன்னா, நீங்க கவனிங்க. பணத்துக்கு 2ஆம் வசனத்துல பணத்துக்கு திராட்சை தோட்டத்தை கேட்பான். 3ஆம் வசனத்துல அவன் என்ன சொல்லிருப்பான், நாபோத் ஆகாபை நோக்கி, வாசிங்க. நாபோத் நாகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். இது என்னுடைய சுதந்திரம், என் பிதாக்களுடைய சுதந்திரம். இது ரொம்ப வருஷம் நான் கஷ்டப்பட்டு வச்சிருக்கேன். இதை நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு இது என்னுடைய உரிமை. சொல்லுங்க, இது என்னுடைய உரிமை. இது நான் கொடுக்க முடியாது, இது நான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி இருக்கிறான். ஆனா ஆகாபுக்கு அந்த இடத்துல அது மேல என்ன இல்ல, உரிமை இல்ல. உரிமை இல்லாத இடத்தில் உரிமை கோருவது சாபம். பக்கத்துல கை குடி சொல்லுங்க, உரிமை இல்லாத. லஸ்ட்னா என்ன? வாட் இஸ் லஸ்ட்? இச்சைனா என்ன சிஸ்டர்? சொல்லுங்க. நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க இச்சைனா ஐயோ எட்டி எட்டி பாக்குறதா இச்சை. இல்ல, அதுக்கான டெபினேஷன் சொல்ல கேளுங்க. ஆமென். உரிமை கோர முடியாத இடத்தில் கோரும் உரிமை.
தகுதி இல்லாத இடத்தில் எதிர்பார்க்கும் தகுதி. ஆமென். இந்த திராட்சை தோட்டம் அவனுக்கு தகுதி இல்லாதது. இது அவனுடைய சொத்து, இது அவனுடைய உரிமை, இது அவனுடைய சுதந்திரம். இது நாபோத்தினுடைய சுதந்திரம். இந்த நாபோத்தினுடைய சுதந்திரத்தை ஒரு நாள் அனுபவிக்கிறதுக்கு ராஜாக்கு என்ன இல்ல, உரிமை இல்ல. இது என்ன பண்றான், மனைவி கிட்ட சொல்றான், ரொம்ப துக்கமா இருக்கிறான். ஆமென். நீ என்ன இப்படி மனம் சலிப்பா இருக்கிறது என்று அவனை பார்த்து கேட்கிறாள். 5ஆம் வசனத்தை நீங்க பாருங்க, நீங்க 4ஆம் வசனத்தை பாருங்க. This is a one, அதாவது என்ன wonderful verse, and it is a very bad thing. எப்படி படுத்திருந்தான் பாருங்க, வாசிங்க பிரதர். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உனக்கு கொடேன் என்று இஸ்ரவேலனாகிய நாபோத் தன்னோடு சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பு சினம் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டில் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான். முகத்தை திருப்பிட்டு, நம்ம சொல்றோம்ல மூஞ்ச திருப்பிட்டு படுத்துக்கிறான் அப்படின்னு. ஆமென். இவர் ஆம்பளையா? நான் கேட்கிறேன், இவன் ஒரு ஆம்பளையா? வெறும் பெண்கள் தான் இப்படி கோவம் வந்தா டமார்னு திருப்பிக்குவாங்க, முகத்தை திருப்பிக்குவாங்க, சாப்பிட மாட்டாங்க, சலிப்பா இருப்பாங்க, டென்ஷன் ஆவாங்க. ஒரு ஆம்பளைங்க, இவன் ராஜாங்க, ஒரு நாட்டை ஆளுகை செய்யற ராஜா. இவனுக்குன்னு ஒரு நல்ல ஒரு சாதாரண ஒரு விவசாயி, ஒரு சாதாரண மனுஷன் சொல்லிட்டான், இல்லப்பா இதை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இதுக்கு என்ன பண்ணிருக்கலாம், பக்கத்துல வேற தோட்டத்தை வாங்கிட்டு போலாம். ஆனா என்ன பண்ணிட்டான், போய் சலிப்பா சாப்பிடாமலாம் உட்கார்ந்துருக்கான். சிலருக்கெல்லாம் அந்த வயிற்றெரிச்சல் கோபத்துல சாப்பிட மாட்டேங்க, இருங்க 2 வார்த்தை கேட்டுட்டு, நாக்கப்படிங்க சாப்பிட மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுற 4 இட்லி. அந்த இட்லி உனக்கு உடம்புல ஒட்டுமா? தங்கச்சி ஒட்டுமா? தம்பி ஒட்டுமா? என்னதான் சட்னி ஊத்துனாலும், தேங்காய் சட்னி இல்லையா, கார சட்னி, தக்காளி சட்னி, எந்த சட்னி போட்டாலும் அந்த இட்லி ஒட்டுமா? ஒட்டாது சார். நீங்க நிறைய பேருக்கு அதுதான் ப்ராப்ளமே, வயிற்றெரிச்சல். நமக்கு கிடைக்கலையே, நமக்கு நடக்கலையே, அவங்களுக்கு நடக்குதே, நமக்கு கிடைக்கலையே, நம்மளால சுதந்திரிக்க முடியலையே, நம்ம நல்லாலையே. அவன் கார் வாங்கிட்டோம், என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு காரை திருடிடலாமா? ஆமென். அவன் வீட கட்டிட்டான், நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு அம்மா என்கிட்ட ஜெபிக்க வருது. என்ன நம்ம எதுக்காக ஜெபிக்கணும்? நேத்து மலையில முளைச்ச கீரைங்க, ஒண்ணுமே புரியல. என்னடா வந்தோன்னு கீரையை பத்தி பேசுறேன். ஆமென். நேத்து மலையில முளைச்ச கீரைங்க, ஏமா என்ன விஷயம், எதுக்காக ஜெபிக்கணும்? என்னங்க நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க எதுக்கு ஜெபிக்கணும் கேக்குறீங்க, புரியலையா? புரியலம்மா. என் தங்கச்சிங்க, நான் பார்த்து வளர்ந்தவங்க, சொந்த வீடு கட்டிட்டான். நான் இன்னும் வாடகை வீட்டுல இருக்கிறேன். நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன சொல்றாரு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. எம்மா தாயே, என்ன முடிவுல தான் இருக்கீங்க? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஊழியக்காரங்களை பார்த்தா. ஆமென். இந்த அம்மா எப்படி ஜெபிக்கணும்? ஐயா எனக்கு ஒரு வீடு கட்டணும், நானும் இடம் வாங்கியிருக்கேன், ஒரு வீடு கட்டணும், எனக்கு கிருபை கொடுக்கணும், ஆண்டவர் ஜெபம் பண்ண முடிஞ்சு போச்சு. யாரோட கம்பேர் பண்றீங்க? ஆமென். அவள் கட்டிட்டு அடுத்த அம்புஜத்தினுடைய கதை உனக்கு எதுக்கு? அவன் ஆத்துக்கார கொஞ்சுவா கெஞ்சுவா என்னமோ பண்ணுவான், உனக்கு என்ன பிரச்சனை? உன் வீட்டுல என்ன ஜோலி நடக்குது? உன் வீட்டுல என்ன இருக்குது? உன் வீட்டு கிச்சன்ல இன்னைக்கு என்ன சமையல்? பக்கத்து இலைக்கு பாயாசம் தேடாத, பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. எப்பவுமே நம்ம விசுவாசிகளுக்கு இந்த மாற்றான் தோட்டத்து மல்லிகை தான் மணக்குது, அது ஏன்னு தெரியல. ஆமென். நம்ம தோட்டத்துல என்ன இருக்குது, நம்ம வீட்டுல என்ன இருக்கு, நம்ம குடும்பத்துக்கு என்ன இருக்கு, தேவன் நமக்கு என்ன வச்சிருக்கிறார்? டேய் தம்பி, நீ ராஜா. ஆகாப், நீ ராஜா இல்ல, நாடே உன்னோடது. டேய் தம்பி, நாடே உன்னோடது சாமி. நீ என்ன பண்ணிருக்கணும்? பரவாயில்ல, அந்த ஒரு தோட்டம் தானே கிடைக்கல, நாடே என்னோடது தானே. உனக்கு இருக்கிற பணத்துக்கும் செல்வத்துக்கும் நீ அத்தியோட பெரிய சொத்து வாங்கிட்டு போலாமே. ஆமென். சாப்பிடாம கொல்லாம முகத்தை திருப்பிக்கிட்டு, இது பாருங்க, ஓப்பனா சொல்றேன், ஆம்பளையா இருக்கணும், பொம்பளையா இருக்கணும். ஆகாப் வீட்டுல பொம்பளையா இருந்தா, ஏசபேல் ஆம்பளையா இருந்தா, அதான் பிரச்சனை. அந்த குடும்பம் விளங்கவே இல்லை. ஆமென்.
A man should be a man, a woman should be a woman. சில வீட்டுல பார்த்தா பெண்கள் தான் ஆண்கள் மாதிரி செயல்பட்டு இருப்பாங்க, ஆம்பளை பெண்கள் மாதிரி செயல்பட்டு இருப்பாங்க. கேஸா நீயே போய் வாங்கிடு, கிடைக்கா நீயே போயிட்டு வந்துடு, எல்லாம் அந்த பொம்பளை தலையில கட்டி விட்டுட்டு இவர் அப்படியே உட்கார்ந்து இருப்பார் ஜாலியா சோத்திரம் பண்ணிட்டு. பரவாயில்ல, நல்ல ஒரு எலிச்சவாய் வந்து மாட்டி இருக்குது, நமக்கு எல்லா வேலையும் அதே செஞ்சிருது. சார் ஆகாப் ஒரு ஆம்பளை, ஒரு ராஜா, கம்பீரமா முன்னால நின்று வீட்டை நடத்துறவன். இவனை பார்த்துட்டு யேசபேல் வந்து கேட்கிறா, ஏன்பா இப்படி படுத்திருக்கிற, என்னன்னு? ஆமென், இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவள் என்ன செய்கிறாள்? பயங்கரமான ஒரு திட்டத்தை போடுகிறாள். அல்லேலூயா. 8ஆம் வசனத்துல பாருங்க, அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோடு குடியிருக்கிற மூப்பரிடத்திற்கும் பெரியோரிடத்திற்கும் அனுப்பினாள். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூசித்தான் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லறியுங்கள் என்று எழுதினாள். எப்படி பாருங்க. ஆமென். அதே மாதிரி செஞ்சு 16ஆம் வசனத்தை வாசிங்க. நடந்து முடிஞ்சிச்சு. நாபோத் செத்து போனதை ஆகாப் கேட்டபோது, கேள்விப்பட்ட பொழுது, அவன் இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து போனான். நம்பர் 1 லூசிபர். ஏசாயா 14 சொல்லப்பட்ட டிமானிக் கேரக்டர் கம்பல்சரி நான் சொல்லுவேன், இட் இஸ் a demonic. இல்லாத இடத்துல உரிமை பாராட்டுவது இட்ஸ் a demonic. தகுதி இல்லாத இடத்துல எதிர்பார்ப்பது இட் இஸ் a demonic. எனக்கு என்ன இருக்கோ, எனக்கு உள்ளதை நான் பற்றி கொண்டிருக்கணும். பக்கத்துல கை கொடுத்து, எனக்கு உள்ளதை நான் பற்றி கொண்டு, எனக்கு இல்லாததை பற்றி நான் பயந்துட்டோ, யோசிச்சுட்டோ, கவலைப்பட்டுட்டோ, துக்கப்பட்டுட்டோ இருக்கக்கூடாது. ஒருத்தன் பிளைட்ல போவான், ஒருத்தன் ஹெலிகாப்டர்ல போவான், ஒருத்தன் நடந்து போவான், ஒருத்தன் சைக்கிள்ல போவான், ஒருத்தன் கார்ல போவான், ஒருத்தன் போகாம வீட்டிலேயே படுத்திருப்பான். ஆமென். எனக்கு என்ன கடவுள் வச்சிருக்கிறார், எனக்கு என்ன தேவ திட்டம், நான் என்ன ஆண்டவருக்கு செய்யணும், நான் எப்படி ஊழியம் பண்ணணும். இன்னைக்கு ஊழியமே அப்படிதான் ஆயிப்போச்சு. அவரை பார்த்து இவர் காப்பி, இவரை பார்த்து அவர் காப்பி, அவரை பார்த்து இவர் காப்பி. இவங்களெல்லாம் பார்த்து காப்பி அடிச்ச நேரத்துக்கு நம்ம ஒரு காஃபி குடிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், காலங்காத்தால பேலண்டா இருந்திருப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கரெக்ட். சந்தோஷமா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கரெக்டா இல்லையா? சிஸ்டர், பிரதர், என்னைக்கு யாரோடது மேலே ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு உரிமை இல்ல. நாபோத் வீட்டு மேல உங்களுக்கு உரிமை இல்ல. 2 சாமுவேல் 11க்கு வாங்க. 2 சாமுவேல் 11ல சேம் திங் நடக்குது. ஆமென். சேம் திங். திராட்சை தோட்டத்துக்கும் பத்சேபாலுக்கும் எந்த வித்தியாசமும் எனக்கு தெரியல இப்ப இந்த இடத்துல. ஆமென். ஆகாப் பண்ணது எதை தாவீது பண்றாங்க? யோசிச்சு பாருங்க. தாவீது என்ன செய்கிறான்? தனக்கு உரிமை கோர முடியாத ஒரு இடத்துல ஒரு உரிமையை தேடுறான். பத்சேபால் யாருடைய சொத்து, யாருடைய சுதந்திரம்? ஆமா, உரியா ஏரியால உனக்கு என்ன வேலை? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உரியா ஏரியாவில் உனக்கு என்ன வேலை? அல்லேலூயா. உரிச்சிருவார் உன்னைய. ஆமென். நல்லா இருக்கு வார்த்தை, நல்ல பஞ்சிங்க வருது பாரு காலங்காத்தால. ஆமென். கேமரா இருக்கிறதுனால கொஞ்சம் நான் பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, உரியாவ ஏரியால நமக்கு என்ன வேலை? யோசிச்சு பாருங்க. அது இன்னொருத்தருடைய சொத்து. இவனும் அதே மாதிரிதான் அபகரிக்கணும்னு நினைக்கிறான். என்ன செய்யறான்? கடிதம் எழுதி, அதே மாதிரிதான் நிருபங்களை எழுதி உரியாவுக்கு கொடுத்து யுத்தத்துல முன்னால் அனுப்பி, ஆமென், நாபோத்தை எப்படி கொலை செய்தார்களோ சேம் லைக் த டேவிட் டிட் டு உரியா. சரி, இது என்னைக்கு நம்ம யோசிச்சு பார்த்திருக்கிறோம்? எனக்கு தகுதி இல்லாத இடத்தில். இந்த ஆவி கனியில 9வது கனின்னு ஒண்ணு இருக்குது. கலாத்தியர் 5:22 நினைக்கிறேன். எடுத்து வாசிங்க. கடைசி கனி என்னன்னு வாசிங்க.
ஆமாங்க, அதுக்கு பேர் என்ன? செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல்னா என்ன? ஆமென். எனக்குள்ள எழும்புகிற சுய சித்தங்களை, எனக்குள்ள எழும்புகிற சுய விருப்பங்களை, எனக்குள்ள எழும்புகிற அந்த சுயமான காரியங்களை, உணர்வுகளை, உணர்ச்சிகளை, எண்ணங்களை, சிந்தனைகளை கட்டுப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை. கிறிஸ்தவங்க அதை படிச்சுக்கணும், கட்டுப்படுத்தணும். உபாமா 27 போன முறை வந்தபோது சொன்னேன், எல்லைக்குறியை மாற்றாதிருப்பாயாக. ஃபால்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் a curse. தவறான சுதந்திரங்கள் கர்ஸ். சர்வசாதாரணம் அந்த காலத்துல பரவாயில்ல, அந்த நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை அவன் எடுத்தான். ஆமென். இவன் அடுத்தவன் சம்சாரத்துல அவன் எடுக்கிறான். சேம் தாவீது காலத்துல நடந்தது இப்பவும் நம்ம ஊர்ல நடந்துகிட்டு தான் இருக்குது. வேணா தினத்தந்தி, தினமணி பேப்பரை ஓபன் பண்ணி டெய்லி படிச்சு பாருங்க. எங்கு பார்த்தாலும் கள்ளக்காதல், எங்கு பார்த்தாலும் தவறான உறவுகள், எங்கு பார்த்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். எனக்கு அதுக்கு உரிமை இருக்குதா? அந்த உரிமை கோர முடியுதா? அந்த தகுதி இருக்குதா? யோசிச்சு பாருங்க. பார்க்கறான், பிடிக்குது, ஆசைப்படுறான், போன் பண்றான். ஒரு வாலிபன் ஒரு பொண்ணுக்கு, பொண்ணுன்னா எத்தனை வயசு? 60 வயசு பொண்ணுக்கு நடந்ததுங்க. 60 வயசு பொம்பளைக்கு போன் பண்றான். அவனுக்கு 22 வயசு. போன் நம்பர் எப்படியே தெரிஞ்சுட்டு போன் பண்றான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நீ யாருப்பா அப்படின்னு அந்த அம்மா கேட்க. நான் யாருன்ட்டுலாம் இருக்கட்டுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருந்தா என்னடா தம்பி, உனக்கு நீ யாரு அப்படின்னு பேசுறாங்க. அந்த அம்மா பேசுது. அவன் சொல்றான், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது. டேய், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. பரவாயில்ல மேடம். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குடா. பரவாயில்ல மேடம். எனக்கு 4 பேரம்பேத்தி இருக்குடா. பரவாயில்ல மேடம்ன்றான். வானங்களுக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேல நான் சிங்காசனத்தை போடுவேன். இது எல்லாமே டிமோனிக் நேச்சர். இந்த டிமோனிக் நேச்சர் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இட் இஸ் அப்சல்யூட்லி லூசிஃபர் கேரக்டர். ஆனா கிறிஸ்துவனுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? தேவனுக்கு சமமாய் இருப்பதை தெரிந்தும் அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாயி தம்மை தாமே தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரே, அவருடைய பிள்ளைகள் எங்க? இந்த நாபோத்தினுடைய தோட்டத்தை அபகரித்த ஆகாபும் இந்த பத்சேபாலை அபகரித்த தாவீதும் எங்கே? யோசித்து பாருங்க. உரிமை இருக்கா இல்லையா? சார், 18 வயசானவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்குது. ஆனா கள்ள ஓட்டு போடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. கரெக்ட்? கரெக்டா இல்லையாமா? ஏமா 18 வயசு ஆயிட்டா, 25 வயசு ஆயிட்டா கல்யாணம் பண்றதுக்கு நம்ம அரசாங்க சட்டத்துல உரிமை இருக்குது. 1 பண்றதுக்கு தான் உரிமை இருக்குது. 2 பண்ணா கம்பி என்னணும்? 1 2 3 4 3 4 1 2ன்னு கம்பி தான் என்னணும். சட்டம் நமக்கு கொடுத்த உரிமை. அந்த உரிமையை காப்பாத்திக்கணும். பைக் ஓட்டுறதுக்கு உரிமை இருக்குது. ரெட் சிக்னல்ல கிராஸ் பண்றதுக்கு நமக்கு என்ன இல்ல? சொல்லுங்க மேடம். அதே மாதிரிதான் கிறிஸ்தவ வாழ்க்கையும். நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஒருத்தன் உழுந்து ஜெபிக்கிறான், என்னடா அப்படின்னு. ஆமென். ஏன்டா இப்படி ஜெபிக்கிற? என்னன்னு இல்ல, திருமணத்துக்காக ஜெபிச்சிரு. என்னடா திருமணம்? என்னடா பொண்ணு எங்கடா? என்னடா வேலை செய்யுது? பொண்ணெல்லாம் இங்க வேலை எல்லாம் முடிச்சிட்டு சொல்றான், பாச நீங்களும் கொஞ்சம் நல்லா ஜெபிச்சுக்க. ஏன்? அவ வீட்டுக்காரி விட்டு, அந்த வீட்டுக்கார விட்டு சீக்கிரத்துல வரணும்னு சொல்லி பிரேயர் பண்ணிக்கங்கன்றான். யோசிச்சு பாருங்க. எங்க சபையில உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறான். ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். ஆமென். ஒவ்வொரு முறை போகும்போது பார்த்தா அந்த போதகருடைய பையனும் முன்னும் ஒன்னா வந்து உட்கார்ந்து இருக்காங்க. தோல் மேல கை போட்டு உட்கார்ந்து இருக்கான் சர்ச்சில். தம்பி, நீ யாருடா தம்பி? பாஸ்டர் பையன். பரவாயில்ல. இது யாரு? நான் கட்டிக்கு போற பொண்ணு அப்படின்னா. இந்த கையேடு முதல் அப்படின்னு. ஒரு சபைன்னு கூட அவனுக்கு தெரியல.
அடுத்த வருஷம் பிரசங்கத்துக்கு போனேன். வேற ஒரு பொண்ணை கூட்டி வந்து உட்கார்ந்து இருந்தான். ஆமென். அப்புறம் 4-5 வருஷம் கழிச்சு போன கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் போன டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு அப்படின்றாங்க. அந்த பொண்ணோடையும் வாழல, எந்த பொண்ணோடையும் வாழல. ஏன்னா துணிகம், தைரியம், விட்டு கொடுக்கிற சுவாபம் இல்ல. ஒரு கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல், தன்னுடைய இச்சைகளை, உணர்வுகளை, எண்ணங்களை, சிந்தனைகளை கிறிஸ்துவுக்குள்ள அடக்கி வாழ்றவன் தான் ஊழியத்துக்கு வரணும். எங்கிட்ட நிறைய பைபிள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, பாஸ்டர் ஊழியத்துக்கு நாங்க வர்றதுக்கு என்ன பண்ணணும்? முதல் ஒரு பொம்பளைய அம்மாவா தங்கச்சியா என்னைக்கு பாக்குறியோ அன்னைக்கு பைபிள் எடுத்துட்டு ஊழியத்துக்கு வாடா அப்படின்னு. நிறைய பேர் நினைச்சாங்க மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி, டாக்டர் ஆஃப் டிவினிட்டி, ரெவரண்ட், டாக்டர், பிஷப் பட்டம் வாங்கிட்டு ஊழியத்துக்கு வரலான்னு. சார் அதெல்லாம் ஒண்ணுத்துக்கு யூஸ் ஆகாது. என்னைக்கு ஒரு தாயா பாக்குறியோ, என்னைக்கு ஒரு சகோதரியா பாக்குறியோ அன்னைக்கு பைபிள் எடுத்துட்டு ஊழியத்துக்கு வா. ஆமென். அப்பதான் பல தேசங்கள்ல போய் ஊழியம் பண்ண முடியும், பல நாடுகள்ல போய் ஊழியம் பண்ண முடியும், பல பட்டணங்கள்ல போய் ஊழியம் பண்ண முடியும், பரிசுத்தமா ஊழியம் பண்ண முடியும், சாட்சியா ஊழியம் பண்ண முடியும், தேவநாம மகிமைக்காக ஊழியம் பண்ண முடியும். இன்னைக்கு பண்ண முடியுதா? இன்னைக்கு பண்ண முடியுதா? சாட்சி கெட்டு போகுது இல்ல? எத்தனை இடத்துல இடர்பாடுகள், எத்தனை இடர்பாடுகள். எப்பவுமே ஜெபிக்கிறோம், ஆண்டவரே கண்களின் இச்சையை மாற்றும் ஆண்டவரே. நீயே விடுதலை ஆகலையே, நீ எங்க போய் மக்களை விடுதலை செய்ய போற? ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியத்துக்கு வர்றதுக்கு என்ன தகுதி சொல்லுங்க பார்க்கலாம். பாப்பா என்ன தகுதி? ஊழியம் பண்றதுக்கு என்ன தகுதி? ஆமென். நம்மளை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த சிறையிருப்பிலிருந்து நம்ம விடுதலை ஆகணும். நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்குள்ள சிறைப்படுத்தி இருக்கணும். கிறிஸ்தவன் தன் ஆசை இச்சைகளை எங்க அறையணும்? இல்லைன்னா எவனா ஒருத்தன் நம்ம கன்னத்துல வந்து அரைஞ்சிட்டு போவான், நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு. பக்கத்துல கை குடிச்சு சொல்லுங்க, நம்ம ஆசை இச்சைகளை எங்க அறையணும்? இல்லைன்னா ஆமா காவல்துறை வந்து நம்ம கன்னத்துல ஓங்கி வர, நீ ஒரு ஊழியக்காரனா அப்படின்னு என்ன பண்ணும்? ஒரு அறை விடும். புரியுதா? புரியலையா? ஆமென். ஜெபிக்கலாமா? தன்னை தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்து உயர்த்தப்பட்ட இயேசு எங்க? நான் உயருமே, மேல போவேன், ஏறுவேன்னு சொல்லி கீழே விழுந்த சேட்டன் எங்க? இன்னைக்கு சொல்றேன், இதுதான் இயேசு வந்து சிம்பிளா ஒரே வார்த்தையில சொன்னாரு. தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தன்னைத்தானே. இந்த பிரின்சிபல் தான் வேர்ல்டு லீடர்ஸ்களை பல பேரை உருவாக்கின, பல லீடர்ஸ்களை உருவாக்கின ஒரு பிரின்சிபல். பாலிட்டிக்கலும் சரி, ஸ்பிரிச்சுவலாவும் சரி. எந்த அளவுக்கு நீங்க ஹம்பிள் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மேன்மை வரும்.